ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துபாய் தாங்க. நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். வெளிநாடுகள்லாம் வண்டி வாகனங்கள் சூப்பராக இருக்கும், அங்கே இருக்க மக்கள்லாம் அதாவது டிராஃபிக் ரூல்ஸை செம்மையாக ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லாவே இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் தெரியுது இந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பிராண்ட் அதுவும் அங்கே டொயோட்டா தான் அதிகமாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் தருது. நீங்களே பாருங்களேன், இந்த வாகனங்கள் அங்கே ஒரு டொயோட்டா, இது என்ன பிராண்டுனே தெரியல. ஒரு சிலதெல்லாம் என்ன பிராண்டுனே கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே ஒரு பிராண்ட் இருக்குன்னா அந்த பிராண்டு பார்த்திங்கன்னா நமக்கு சில வண்டிகளை மட்டும் தயாரிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சில வண்டிகளை மட்டும் தனியாகவே தயாரிக்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், இதில் ஒரு ஏஐ வீடியோ மாதிரி இருக்குது இந்த வண்டியெல்லாம் போகிறத பார்த்தா. இப்போ நம்ம ஊர் மவுண்ட் ரோடு தான் ஞாபகம் வருது. மவுண்ட் ரோட்டில் இந்த அளவுக்கு க்ளீனாக போனால் எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம ஊரில் ரோடும் கொஞ்சம் குறைபாடாக தான் இருக்குது, அதாவது பள்ளங்களும் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி செய்தாங்கன்னா நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி அழகாகவே பயணிக்கலாம். வண்டி எல்லாருமே வாங்குறாங்க, வச்சுருக்காங்க. ஆனால் டிராஃபிக்கில் மாட்டி தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுவும் இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வந்துடுச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே குறிப்பிட்ட ஸ்பீடில் எல்லாம் பயணிக்கிறாங்க. சிக்னல்ஸ் போட்டவொடனே கரெக்டாக அந்த வண்டி எடுக்கிறாங்க. சாலைகளை கிராஸ் பண்ணுற மக்களும் கரெக்டாக அந்த டைமுக்கு அதை கிராஸ் பண்ணிடுறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சொமோட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு கூட பாருங்கள், ஆஹா நம்ம பர்சல் மாதிரி தெரியுது, பல்சரே தான். அதாவது அங்கேயும் கரெக்டாக பர்ஃபெக்டாக அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இது துபாய் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்களும் துபாய் போன அனுபவங்கள் இருந்தால், வீடியோ இருந்தால் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். துபாய் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு